ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் 6வது அத்தியாயத்தில் யோகத்துக்கு எப்படி தயாராகிறதுன்றதை பற்றி சொல்லிட்டு வந்தார். அதில் 24 மற்றும் 25வது ஸ்லோகங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா எப்போவுமே அவ்வளோ ஒரு உயரத்துக்கு உடனே எட்டிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எப்படி போகிறதுன்றது தான் அதில் சொல்லிட்டு வந்தார். அப்போது மற்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஆசைகளெல்லாம் எடுத்துகிட்டு ஆத்ம விஷயங்களில் மட்டுமே செலுத்தணும். அது எப்படி செய்கிறதுனா, அப்போ முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணோம், அதாவது ஒத்துக்கணும். சரி, இந்த மற்ற விஷயங்கள், நம்ம புலன்கள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆத்ம விஷயத்தில் போக விடாமல் தடுக்குதுன்றதை நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அதிலிருந்து படிப்படியாக விலகி நம்ம ஆத்ம விஷயத்தில் ஈடுபட முடியும் அப்படின்றத இந்த 2 ஸ்லோகங்களில் சொன்னார். இப்போ அடுத்து 26வது ஸ்லோகத்தில் இது ரெண்டத்தையும் சேர்த்து தான் சொல்ல போகிறாரு. என்னென்னு பார்க்கலாம். யதோ யதோ நிஷ்சரதி மனశ్చంచலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். யதோ யதோ நிஷ்சரதி, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடு இருக்கிறதுனால, அதிகப்படியாக ஈடுபாடு இருக்கிறதுனால புலன்களும் மனசும் மனச்சஞ்சலம் அஸ்திரம், அதாவது புலன்களும் மனசும் அங்கங்கே நிலையாக நிற்காமல் போகுது. அதை தவிர ஆத்ம விஷயத்துலையும் ஸ்திரமாக இல்லாமல், ஒரு நிலையாக இல்லாமல் இருக்கோமோ, எந்த விஷயங்கள் ஈடுபடுறதுனால மனசும் புலன்களும் தெரியுதோ, ஆத்ம விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கோமோ, தத்தக ஏத்தத் நியம்ய, அதிலிருந்தெல்லாம் மனசையும் புலன்களையும் விலக்கி ஆத்மனி ஏவ வசம் நயேத், ஆத்மாவிடத்தில் மட்டுமே ஈடுபடுத்தி அந்த கட்டுப்பாடை கொண்டு வரணும் அப்படின்னு. அதாவது மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஆத்மாவிடத்துல மட்டுமே கிடைக்குதுன்ற அந்த ஒரு நிலைமைக்கு வரணும்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ இங்கே என்னென்னா, திரும்ப நம்ம பார்த்தோன்னா பகவான் ஒரு அழகாக ஒரு ஸ்டெப்பு மாதிரி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, முதல்ல ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாரு. அதாவது நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஈடுபாடுறது, அதாவது பேசிக். இப்போ நம்ம நம்மளுடைய தர்மம்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய கடமைகள்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுக்குண்டான விஷயங்களில் மட்டும் ஈடுபாடு இருக்கிறதுன்றது வேறு. அதை தாண்டி பல விஷயங்களில் நம்ம ஈடுபாடு இருக்குது இல்லையா, அதெல்லாம் தேவையில்லாதது. அதுதான் நம்ம ஆத்ம விஷயத்தில் போக விடாமல் தடுக்குது, மனசையும் புலன்களையும் அங்கங்கே தெரிய வைக்குது. அப்போது அந்த விஷயங்களை குறிப்பாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அதெல்லாம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதிலிருந்தெல்லாம் விலக்கி இன்பம் நமக்கு அந்த விஷயங்கள்லேருந்து மட்டும் இல்லை, ஆத்ம விஷயத்துலேயே கிடைக்கும்னு சொல்லி நம்ம திசை திருப்பணும்னு பகவான் சொல்கிறாரு. நம்மளை மொத்தமாக உலக விஷயங்கள் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் மொத்தத்தையும் துறந்து இப்படி பகவான் சொல்லலை. நம்ம வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது, நம்மளுடைய கடமைகளை ஆற்றுறதுக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கத்தான் வேணும். அதை தாண்டி தேவையில்லாமல் பல விஷயங்களில் அங்கே இங்கே நம்ம மனசு அலப்பாயிறதெல்லாம் இழுத்து ஆத்ம விஷயத்தில் கொண்டு வர சொல்கிறாரு. ஏன்னா சந்தோஷன்றது நமக்கு உலக விஷயங்களில் மட்டும் இல்லை, ஆத்ம விஷயத்துலேயே கிடைக்கும். சொல்லப்போனால் ஆத்ம விஷயங்களில் நமக்கு நிலையானதாகவும் இருக்கும், பர்மனெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் பகவான் முதல்ல எந்தெந்த விஷயங்கள் ஒன்று அந்த மாதிரி திசை திருப்புதோ அதை பார்த்துக்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஆத்ம விஷயத்துக்கு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.